மாப்பிள்ள இவரு. நடுத்தர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அப்பா அம்மா இல்லாத என் தங்கச்சிய நல்லபடியா தான் வளர்த்துருக்கேன். என்ன கணேசம்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உசேன் பாய் ஜமீலா பொண்ணு பார்க்க போகும்போது அங்க என்ன பொண்ணும் பொருளும் மணியுமா கொட்டியா இருந்தது? அதெல்லாம் கிடையாது. உசேன் பாய் போனார், ஜமீலாவை பார்த்தார், சந்திர பிறை பார்த்தேன், தோழி சந்திப்பு நேர்ந்ததினார், நிக்கா முடிஞ்சிருச்சு. அடுத்து பேச வேண்டியது பேசுங்க. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் எனக்கு அண்ணி. டேய், பொண்ணு பிடிச்சிருக்கா? என் தங்கச்சிக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இதே போய் மாத்தி மாத்தி சொல்லுங்க. வாங்க பாய், வாங்க இந்தாங்க பிடிங்க. உசேன் பாய் என்கின்ற நான் சொல்லுமா? ஆமா, உசேன் பாய் என்கிற நான் என் நண்பன் சுந்தரம் பிள்ளைக்காக கணேச பிள்ளையின் தங்கை கணேசன் பிள்ளை அவர்களின் தங்கை திருவிழா செல்வி சீதா அவர்களை திருமணம் செய்து கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க இதெல்லாம்? என்ன ஒரு இஸ்லாமிய இந்து வீட்டு பொண்ணு கிட்ட வர்றதையும் ஒரு இந்து இஸ்லாம் வீட்டு பொண்ணு கிட்ட போறதுலையும் தான் எதிர்காலத்தில் மிலிட்டரிக்கும் போலீஸ்க்கு வேலை நான் போறதுக்கு ஒரே வழி. பேசாம தட்டமாதான் கணேசம்ல வாங்கிக்கங்க. வாங்க. அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் ஊர் மந்தையில் இருக்கும் 15 சென்ட் நிலத்தை திரு ஜமால் அவர்களுக்கு 99 வருடத்திற்கு சகல உரிமைகளோடு அந்த இடத்தை அனுபவிப்பதற்காக எழுதி கொடுக்கப்படுகிறது. அனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இந்தாங்கண்ணே குங்குமப்பூ. எதுக்கு நீ இதெல்லாம்? வசதி இல்லாத என்ன, நீங்க தானே நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி? புள்ளத்தாச்சி பொம்பளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன வேணும் சொல்லுங்க, நானே செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். துரதிருஷ்டவசமா தலைச்சம் புள்ள இறந்தே பிறந்துச்சு. இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். ஐயோ அண்ணா, குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீங்க கவலைப்படாதீங்க.